ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்சிசி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்ல கிளாஸ் 2 டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கிளாஸ் நம்பர் 2. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்சிசி என்னன்னு பார்த்துருப்போம். சரிங்களா? பேசிக் கான்செப்ட் பார்த்துருப்போம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பார்த்துருப்போம். சரிங்களா? டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கம்பேரிஷன் பண்ணியிருப்போம். கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட், அக்செப்டன்ஸ் கிரிட்டீரியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நடத்துகிறது எல்லாமே வந்து முக்கியம்தான். சரிங்களா? அதில் என்னென்ன எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? எஸ், கேட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும், டிஎன்பிசிஏ, ஜேடிஓ. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் டஃப்பாக வருது, இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக வருது, இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேட்டுறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நம்மளோட பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். ஸோ அந்த மாடரேட் ப்ளஸ் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? எஸ். ஸோ கிளாஸ் நம்பர் 2 ஆர்சிசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் டிசைன் மெத்தட்ஸ். அப்போ என்னென்ன மெத்தட் நம்மக்கிட்ட இருக்குது? சரிங்களா? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்டிமேட் மூமெண்ட் மெத்தட் சொல்கிறோம். அல்டிமேட் லோடு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அல்டிமேட் லோடு மெத்தட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட், எல்எஸ்எம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த லிமிட் ஸ்டேட் மெத்தடும் இந்த எல்எஸ்எம் மெத்தடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரிங்களா? அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மெத்தட் தான். அல்டிமேட் லோடு மெத்தட் நம்ம ஸ்டீல் செக்ஷனில் படிச்சிருவோம், பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஆஃப் செக்ஷன் நம்ம படிச்சிருவோம். சரிங்களா? இதில் மட்டும் பேசிக் மட்டும் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒயிட்னி தியரின்னு ஒரு தியரி நமக்கு வரும். ஸோ அந்த தியரி அவர் என்ன சொல்கிறாரு, ஓகேங்களா, அவர் என்ன அசம்ஷன் என்ன, அவருடைய ட்ராபேக் என்ன, அவரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஸோ போலாங்களா? கிளாஸ் நம்பர் 2 ஆர்சிசி. ஓகே, ஸோ நோட்ஸ்லாம் வந்து புது நோட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த ஓல்டு நோட்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இந்த லெட்டர்ஸ்லாம் சரியாக தெரியல. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணும்போது அப்படியே இம்மர்ஷன் வருதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ நோட்ஸ் வந்து எழுதியாச்சு. ஓகேங்களா? எஸ்டர்டே நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் படித்தாலும் சரி, ப்ளஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து மறக்காது. ஓகே, ஸோ நோட்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து 100% உங்களுக்கு இருக்காது. 50 to 70% அவ்வளோதான் இருக்கும். ஸோ படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு செல்ஃபாக ஒரு நோட்ஸு எழுதிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெட்டர். ஓகேங்களா? இப்போ ரெஃபரன்ஸ்க்கான நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். என்னை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் அந்த நோட்ஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஓகேங்களா? எப்படியும் நமக்கு ஷார்ட் நோட்ஸ் தான் இல்லைங்களா? ஒரு நோட்ஸ் நமக்கு எவ்வளோ வருது? 7 பேஜ், 8 பேஜ், 10 பேஜ் மேக்ஸிமம் வரும் ஒரு டாப்பிக்கும். ஓகேங்களா? ஆர்சிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டாபிக் இருக்கும், 80 பேஜ் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, எஸ். டிசைன் மெத்தடாலஜி. ஓகேங்களா? கிளாஸ் நம்பர் 2 டிசைன் மெத்தடாலஜி நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நம்ம பார்த்துடுறோம். ஓகே, இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்ன சார் அப்படின்றது பேசிக் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் என்னென்னா இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் தான் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. பேஸ்டு ஆன் தி ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு, உங்களுடைய ஈல்டு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு, ஓகேங்களா, மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோங்க, நாங்கள் வந்து பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வச்சிருக்கோம் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஃபார் அப் டு டென்ஷன் 140, 230, 130, 230 for up to 20 mm tension. ஓகே, மோர் தென் 20 mm டென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது 130, 190 அதை பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதுதான் எங்களுடைய பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். அப்போ உங்களோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 Nm/mm² டிவைட் பை பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இருக்கும். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் பற்றி இது பற்றி ஒரு பேசவே மாட்டார், ஒன்லி ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். ஓகேங்களா? எஸ். ஸோ இதோட அசம்ஷன் என்ன? ஓகேங்களா? அப்போ என்ன நாங்கள் அசூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் பிஹேவ்ஸ் லைக் எலாஸ்டிக் மேனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கான்கிரீட் வந்து ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எலாஸ்டிக் தான் ரெண்டுமே. சரிங்களா? கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லீனியர் கர்வ் தான். அதனுடைய ரியலிஸ்டிக் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் நமக்கு என்ன பேரபாலிக் வரும், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு எலாஸ்டிக் லிமிட் வரும், நமக்கு லீனியர் கர்வ் நம்ம வரும். சரிங்களா? ஸோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட கான்கிரீட்டும் ஸ்டீலும் ரெண்டுமே வந்து எங்கள் எலாஸ்டிக் தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறேன். போத் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து லீனியர் தான். ரெண்டுமே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் சரி ஸ்ட்ரெயினும் சரி ரெண்டுமே நாங்கள் வந்து லீனியராக தான் அஷ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ ஆஸ் இட் இஸ் ஒரு கிராஸ் செக்ஷன் பீம் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு 0 அண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? எஸ்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நமக்கு டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்யூ தான், எக்ஸ்யூட்டோட பற்றி கிடையாது. டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த எக்ஸ்யூடோ பை 3 எங்கே வரும் நமக்கு? இதுதான் நமக்கு ட்ரையாங்கிள் செக்ஷன். பேஸ்லேருந்து எடுத்தால் நமக்கு எங்கே இருக்கும்? அதோட சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்சியல் கம்ப்ரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? எக்ஸ்யூடோ பை 3 நமக்கு இருக்கும். சரிங்களா, இது ஒரு 3 மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர் இருக்கும். டி அப்படின்னா d/3 நம்ம எழுதுவோம். ஹெச் அப்படின்னா h/3 எழுதுவோம் இல்லைங்களா? பேஸ்லேருந்து எடுத்தால் h/3, அதனுடைய அப்பாக்சன் வந்து 2/3 ஆஃப் ஹெச் நமக்கு தெரியும். அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த டாப்ல இருந்து டாப் ஆஃப் தி கம்ப்ரஷன் டு தி சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகே இஸ் நோன் அஸ் எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்றோம். டி ஃபார் ஹியர் ஸ்மால் டி அப்படின்றது எஃபெக்டிவ் டெப்த், கேபிட்டல் டி அப்படின்றது ஓவரால் டெப்த். சரிங்களா, ஸோ அப்போ இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த எக்ஸ்யூடோ பை 3 கழிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டி மைனஸ் எக்ஸ்யூடோ பை 3 லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் சும்மா பேசிக் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் பிலோ தி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் அப்படின்றோம். ஆமாம், என்னக்கான ரீசன் அப்படின்னா ஏன்னா ஃபெயிலியர் ஆயிரும் இல்லைங்களா? இப்போ பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஃபார் திஸ் விச் ஒன் Fe415 கிரேட் ஆஃப் காங்கிரீட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, Fe415 கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் என்னப்பான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு Fe415 உடைய அப்போ கண்டிஷனிங் கேட்கணும். சரிங்களா, ஓகே வெல்டட் ஒயர் ஃபேப்ரிக் ஃபார்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ 230 நியூட்டன் per mm². எதுவுமே கொடுக்கலன்னா நீங்கள் 230 போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, எஸ். அப்படிங்கும்போது இதுதான் என்னுடைய பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். அப்போ பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் தி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் நமக்கு என்னது 415 கரெக்டா? எஸ், அது நமக்கு கரெக்ட் தான். ஏன்னா அவங்க சேஃப்டியில் வந்து கரெக்டாக இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பாருங்க மோர் தென் 2க்கு மேலே நமக்கு வரும். சரிங்களா, மோர் தென் 2 டிபெண்டிங் அப்பான் தி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, எஸ். அப் டு எலாஸ்டிக். ஓகேங்களா, அப் டு எலாஸ்டிக் லிமிட். ஓகேங்களா, அப் டு எலாஸ்டிக் லிமிட் வரது நம்ம கன்சிடர் பண்றாரு இவர். ஓகேங்களா, அப்போ லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப் டு எலாஸ்டிக். அப்போ இந்த எலாஸ்டிக் லிமிட் வரலாம் அவர் கன்சிடர் பண்றாரு, ஃபுல்லி வந்து கன்சிடர் பண்ண கிடையாது. சரிங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் லிமிட் வரலாம் தான் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? எஸ், அப்போ அப் டு எலாஸ்டிக் லிமிட் வித்தின் தி சரி எஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் ஹூக்ஸ்லாம் நமக்கு வந்து வேல்யூ நமக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? அப் டு ப்ரொபோஷனல் லிமிட் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்போ அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு ஹூக்ஸ்ல வேலிடான்னு கேட்டால் எஸ் வேலிட் தான் நமக்கு. ஓகே, எஸ். அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி மெட்டீரியல் எனி மெட்டீரியல்ஸ் லைக் கான்கிரீட் ஆர் ஸ்டீல் yield stress divided by factor of safety. இதே நமக்கு வந்து brittle material காங்கிரீட் இருந்துச்சுன்னா ultimate stress divided by factor of safety அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். அப்போ ஓகே, அப்போ இதனுடைய காங்கிரீட்டோடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு எவ்வளோ வரும்? காங்கிரீட்டோடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு 3 நமக்கு வரும். ஸ்டீலோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.8 நமக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சில புக்கில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இட் இஸ் வேரியஸ் ஃப்ரம் 2 to 3. ஓகேங்களா, this ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் வேரியஸ் ஃப்ரம் 2 to 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.18 அண்ட் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ. ஓகேங்களா, எஸ். இப்போ என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? இப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீலை வச்சுருக்கீங்க, ஏரியா ஆஃப் ஸ்டீலை வச்சுக்கிட்டு ஓகேங்களா, ஏரியா ஆஃப் ஸ்டீலை வச்சுக்கிட்டு அப்போ ஏரியா ஆஃப் காங்கிரீட் வச்சுக்கிட்டு ஆர் ஏரியா ஆஃப் ஸ்டீல் வச்சுட்டு எப்படி ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்கு எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்ற. அப்போ என்ன பண்ணுவோம்? த இன்டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் த ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாடுலர் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். த இன்டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓகே ஸ்டீல் அண்ட் காங்கிரீட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, த மாடுலர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மாடுலர் ரேஷியோ? ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட். இதுதான் ஜென்ரலுடைய அதனுடைய டெஃபினிஷன். ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் பை ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். இதெல்லாம் பேசிக் நம்ம ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ்லாம் படிச்சாச்சு. சரிங்களா, அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இன்டூ ஸ்ட்ரெயின் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறோம்? 2 கருவும் எங்களுக்கு வந்து லீனியர் கருவு தான். ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லோடு. ஓகேங்களா, பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெண்டுமே எங்களுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்றது தான். இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் இஸ் லீனியர் பிஹேவியர். 10 கிலோமீட்டர் அப்ளை பண்ணும்போது என்ன ஸ்ட்ரெயின் வந்துச்சோ அதே தான் எங்களுக்கு இங்கேயும் ஸ்ட்ரெயின். இங்கே 20 கிலோமீட்டர் என்ன ஸ்ட்ரெயின் அதே தான் ஸ்ட்ரெயின் அப் டு வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட்குள்ள. சரிங்களா, வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ஏன்னா அவர் தான் எலாஸ்டிக்னு சொல்லிட்டாருங்களா, அந்த லிமிட் த டிசைன் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட்னு அஷ்யூம் பண்ணிட்டாரு. அப்போ இதில் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவல் தான். அப்போ கேன்சல் பண்ணிச்சு. அப்போ ஜென்ரலாக மாடுலர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி காங்கிரீட் ஆர் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி வீக் டிபெண்டிங் அப்பான் தி மெட்டீரியல். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு காங்கிரீட் உட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? காங்கிரீட் டிவைட் பை உட்டுன்னு போடணும். பிகாஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி வீக். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் ரேஷியோ.
ரேஷியோ. ஓகேங்களா, இதெல்லாம் இவருடைய பேசிக் அசம்ஷன். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் டிஆர்பியில் நாட் டிஆர்பி டிஎன்பிசி ஏயில் இப்போ கேட்டாங்க இல்லைங்களா, அதனுடைய நியூட்ரல் அதாவது ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் திஸ் கொஸ்டின் லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் கரெக்ட். ஸோ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆக்சியல் கம்ப்ரெஷன் டாப்லேருந்து x/3. அப்போ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது the center of the axial compression எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, the center of the axial compression to the bottom of the center of the tension reinforcement எல்லாமே சென்டர் தான். center of the axial compression to center of the tension reinforcement, the distance between two. ஓகேங்களா, center of the center of the axial compression to center of the tension reinforcement அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுதான் லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது. d மைனஸ் x/3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் கேட்டாங்க இப்போ. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆஸ் பர் கோட் IS 456. ஓகேங்களா, இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ரேஷியோக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அது டிபெண்டிங் அப்பான் தி வாட், டிபெண்டிங் அப்பான் தி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி depends upon the compressive stress of the concrete. ஓகேங்களா, அதாவது compressive strength of the concrete or characteristic strength of the concrete. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, ஏன்னா யங்ஸ் மாடல்ஸ் நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் ரேஷியோன்றது யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஸ்டீல் எழுதிருக்கீங்க, யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் காங்கிரீட்டும் எழுதிருக்கீங்க. கரெக்டாக? எஸ், இந்த இடத்துல எழுதிருக்கீங்க. இப்போ சடனாக நீங்கள் வந்து ஒன்லி டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் அ பர்ஃபெக்ட் ரிலேஷன் பிட்வீன் மாடலர் ரேஷியோ அண்டு சிக்மா சிபிசி. ஓகேங்களா, பர்மிசிபிள் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிக்மா சிபிசி. இப்போ இந்த சிக்மா சிபிசியோட வேலையை நம்ம கோடு புக்கில் இருக்கும். உங்களை பேஜ் நம்பர் 81 ஆர் 82 பேஜில் ஒரு டேபிளேஷன் கொடுத்தோம் டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஸோ அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி FCK/3 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் தி மாடுலர் ரேஷியோ ஆஃப் தி M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிக்மா சிபிசி வேலையை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, சிக்மா சிபிசி வேலை தெரில நம்ம போடாமல் இருக்க முடியுமா? ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, FCK/3 நம்ம போட்டுக்கிட்டா அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 14 வருதுன்னா 13.77 நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ். ஸோ ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 தி மாடுலர் ரேஷியோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 280/3 சிக்மா சிபிசி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வாட் இஸ் சிக்மா சிபிசி? பர்மிசிபிள் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் தி காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தோடைய ட்ராபேக்ஸ்லாம் என்ன? ஓகேங்களா, அப்போ இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடு வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயினை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே இல்லை. அப்போ உங்களுடைய டார்கெட் தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, திஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நாட் கன்சிடர் ஃபார் ட்ரூ பிஹேவியர் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ். கரெக்ட், ட்ரூ பிஹேவியர் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எலாஸ்டிக் லிமிட்டோடு தான் பண்ணுங்க. அப்போ ட்ரூ பிஹேவியர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், இப்படி நமக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் பெரபாலிக் வரும் நமக்கு. இதே காங்கிரீட் போட்டிங்கன்னா பெரபாலிக், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட் லைன். இதனுடைய ட்ரூ பிஹேவியர் நீங்கள் பார்க்கல, அது உங்களுடைய ஒரு ட்ராபேக். அப்போ நமக்கு என்ன அர்த்தம், நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிறது நீங்கள் கன்சிடர் பண்ண கிடையாது. அண்ட் ஆல்சோ நாட் யூஸ்டு ஃபார் 100% ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 100% ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணல. FCK வந்து எலாஸ்டிக் லிமிட் வரணும்னா ஒரு எலாஸ்டிக் லிமிட் வரல இருக்குது, நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வரல இருக்குங்களா. எலாஸ்டிக் லிமிட் வரல ஒரு 50 kN எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பிரேக்கிங் பாயிண்ட் அண்ட் அல்டிமேட் பாயிண்ட் மேலே போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-100 எடுத்துக்கோரு. அப்போ நீங்கள் மோர் தென் 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்றது ஒரு ட்ராபேக். சைஸ் ஆஃப் தி மெம்பர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா, சைஸ் ஆஃப் மெம்பர், பிரெத்து, டெப்த்து, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பிகாஸ் த குவான்டிட்டி ஆஃப் தி கான்கிரீட் இஸ் மோர். ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாரு. குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோராக இருக்கும், ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு LSM. ஓகே, லிமிட் ஸ்டேட் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது ஒரு அன்எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். சரிங்களா, அன்எக்கனாமிக்கல், ஏன்னா நீங்கள் பாட்டு காங்கிரீட்டை நிறையா போட்டுடுறீங்க. ஓகே, ஸோ இது ஒரு அன்எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். மோர் மெட்டீரியல் குவான்டிட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் மெட்டீரியல் குவான்டிட்டி மீன்ஸ் திஸ் ஒன் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல். ஓகேங்களா, கிராக்ஸ் ஆர் நாட் அலோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராக்ஸ் ஆர் நாட் அலோடு. இப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஆஸ் பர் IS 456 போனீங்க அப்படின்னா மைல்டு, மாடரேட், சிவியர், 0.3 mm, 0.2 mm, 0.1 mm சொல்லிட்டு நம்ம கிராக் அலோவ் பண்ணுவோம். சரிங்களா, ஆஸ் பர் ஜென்ரல் கிராக் வந்து 0.3 mm வரலாம் நம்ம அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா, IS 456 வரலாம். பட் இவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் கிராக் அலோவ் பண்ண மாட்டோம். அதுதான் எங்கள் சைஸ் ஆஃப் மெம்பரில் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம எங்கே கன்சிடர் பண்ணலாம், டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிராக் அலோவ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க்கிங் சிஸ்டத்தில் தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். இன்னமும் நம்ம வாட்டர் டேங்க் எதில் டிசைன் பண்ணியிருக்கோம், 3370 கோட் புக்கு பார்த்துங்க. டேரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ், டேரக்ட் பெண்டிங் கம்ப்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு டேரக்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஓகேங்களா, எஸ். இது ஒரு டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இது ஒரு ப்ராபபிலிட்டி அப்ரோச் கிடையாது, டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி அப்ரோச். 9.75 × 10⁻² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். யூஸ்டு ஃபார் டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க் அண்டு
டேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிசைன் ஆஃப் வாட்டர் டேங்க் அண்ட் டேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இப்போ இதெல்லாம் இதனுடைய ட்ராபேக்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இதனுடைய அசம்ஷன் என்னென்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரெயின், ஓகே, ஸ்ட்ரெயினை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. போத் வந்து லீனியர் எங்களுக்கு. மாடுலஸ் m = 280/3 சிக்மா சிபிசி. லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் d - x/3. இதெல்லாம் வந்து இவருடைய அசம்ஷன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் என்னென்னு. இப்போது நம்மளுடைய அப்பர் ஈல்டு பாயிண்ட் இங்கே இருக்குது, லோவர் ஈல்டு பாயிண்ட் இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் பாயிண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அல்டிமேட் பாயிண்ட்டு, பிரேக்கிங் பாயிண்ட்டு இங்கே உங்களுக்கு வருது. ஓகேங்களா, இது ஸ்டீலுக்கு. இப்போ Fe415 நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணாலும் உங்களுக்கு மினிமம் நமக்கு அல்டிமேட் பாயிண்ட் நமக்கு என்ன 0.2% ஈல்டு ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, எஸ், வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இவர் கண்டுபிடிக்கிறது அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இந்த ஏரியா தான். சரிங்களா, ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நமக்கு இவ்வளோ இருக்குது. இவர் வந்து நான் மோர் தென் 50% வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதே கிடையாது மெட்டீரியலுடைய ஸ்ட்ரென்த்து. காங்கிரீட்டும் அப்படி தான். சரிங்களா, நீங்கள் வந்து இது மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் வந்து அதுவும் இது லீனியராக ஒரு அஷ்யூம் பண்ணிட்டார், பெரபாலிக் கூட கிடையாது. இந்த போர்ஷன் வந்து மட்டும் ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஏன் இதுக்கு மேலே நமக்கு என்னாச்சு? ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாகவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் என்னோட மெட்டீரியல் இவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் எனக்கு தாங்கும். ஓகேங்களா, பாதி தான் என் மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் தாங்குது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், மெம்பர் சைஸ் வந்து அதிகமாகிடும். அதான கான்செப்ட் நமக்கு. சரிங்களா, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். சரிங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு நமக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா அதை குறைக்கணும், என்ன ஏரியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் தான் இல்லைங்களா. ஸோ அப்போ அதனுடைய ஸ்ட்ரெஸ் டைம் டயக்ராம் பார்க்கும்போது ஒரு பேசிக் புரிஞ்சிருக்கும். சரிங்களா, எஸ். இந்த எம் வேல்யூ மாடுலர் ரேஷியோ வேல்யூ டிபெண்டிங் அப்பான் தி FCK ஒன்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், மறந்துடாதீங்க. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நம்ம டிசைன் வந்துட்டோம். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்ன? ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே ஃபார்ம், எங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆக ஆரம்பிக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டாப்பாக இருக்கட்டும் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டமாக இருக்கட்டும். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ எங்கே வந்து எங்களுக்கு கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எங்களுக்கு எங்கே வருது? ஓகேங்களா, ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் கான்கிரீட் ஆர் கிரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் மாடுலர் ரேஷியோ டிபெண்ட் பண்ணி எப்படி வேரி ஆகுது. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி செக்ஷன் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அதில் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் அப்படின்றது நம்ம பார்ப்போம். கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த பீமுடைய கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வந்து எஃபெக்டிவ் டெப்த், ஓவரால் டெப்த் எடுத்திங்கன்னா நமக்கு டின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது கீழே வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. அசம்ஷன் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸில் எக்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஸ் பர் திஸ், ஓகே, ஆஸ் பர் தியரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா x/3 நமக்கு அக்கர் ஆகும். டாப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா சிபிசி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரீட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா, சிக்மா சிபிசி இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் டிவைட் பை ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டிவைட் பை ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் எடுத்தோம்னா எம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சிக்மா எஸ் டிவைட் பை எம்னு போட்டாச்சு. ஓகேங்களா, அந்த பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், இது எக்ஸ்யூ நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா, அப்போ பேலன்ஸில் d - xயூ இருக்கும். ஓகேங்களா, என்ன வச்சுக்கோங்க, x/3 இது வந்து லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இங்கேருந்து இது வரல இருக்கிறது லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, எஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வந்து d - xu. ஓகேங்களா, ஸோ லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். சிக்மா எஸ்டின்றது பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் தி ஸ்டீல் ஆஸ் பர் த டேபிள். லாஸ்ட் டேபிள் படிச்சோம் இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் ஆஃப் RCCல அந்த டேபிள் நமக்கு. ஓகேங்களா, எஸ். அப்போ சிக்மா சிபிசி இப்போ பாருங்கள் லீனியர் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேங்களா, இது வந்து டெப்த் xu. ஓகேங்களா, அப்போ xu அப்படிங்கும்போது மேலே என்ன இருக்குது, லீனியர் ட்ரையாங்கிள் சிக்மா சிபிசி. ஓகேங்களா, அது சிக்மா சிபிசி. xu அப்படிங்கும்போது சிக்மா சிபிசி. சிக்மா சிபிசி அப்படிங்கும்போது அதோட டெப்த் வந்து xu. இந்த கீழே பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எஸ்டி. ஓகேங்களா, சிக்மா எஸ்டி இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா, சிக்மா எஸ்டி டிவைட் பை எம்னு நமக்கு இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவலன்ட் காங்கிரீட் ஸ்ட்ரெஸ்க்கு மாற்றியாச்சு. அப்போது இதோட டெப்த் நமக்கு என்னென்னு பாருங்கள், d - xu. கரெக்டாக, d - xu. ஓகேங்களா, அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு xu டிவைட் பை d இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஆர் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் xu டிவைட் பை d இஸ் ஈக்குவல் டு m இன்டு சிக்மா சிபிசி டிவைட் பை m இன்டு சிக்மா சிபிசி ப்ளஸ் சிக்மா எஸ்டி. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. இந்த சிக்மா m இந்த ஆர்னு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல r இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஸ்டி டிவைட் பை சிக்மா சிபிசி. ஓகேங்களா, ஜென்ரல் டேர்ம் நமக்கு என்னன்னு கேட்பாங்க. அப்போ சிக்மா சிபிசி காமனாக வெளியே எடுத்துருங்க. அது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல சிக்மா சிபிசி வரும். அப்போ அதுக்கு பிறகு நமக்கு இது ஆர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சரிங்களா, அப்போ xu டிவைட் பை d இஸ் ஈக்குவல் டு m பிளஸ் டிவைட் பை m பிளஸ் ஆர் நம்ம சொல்லலாம். இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் xu டிவைட் பை d மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, சின்ன ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ
ஈக்குவலண்ட் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அவ்வளோதான். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இதை வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் சம்மு கொடுக்க போகிறது ஓகே. ஒரு சைஸ் கொடுத்துட்டாங்க 300 mm கொடுத்துட்டாங்க, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 600 mm கொடுத்துட்டாங்க, கிரேட் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துட்டாங்க, பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் கொடுத்துட்டாங்க, கான்கிரீட் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டுபிடிச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, மாடலர் ரேஷியோ கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சணும். அதே மாதிரி ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அது எப்படின்னு பார்க்கலாமா. எஸ் okay, so m is equal to Young's modulus of steel divided by Young's modulus of concrete, or m is equal to stress in steel divided by stress in concrete. எது கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா. இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலண்ட், காங்கிரீட்டோட ஏரியா ஆஃப் ஈக்குவலண்ட். அப்போ ஏரியா இந்த கொஸ்டின் கேட்டாங்களா இப்போ டிஎன்பிசியில் காங்கிரீட் ஓகேங்களா, ஏரியா ஆஃப் ஈக்குவலண்ட் ஆஃப் தி காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு மாடல் ஓகே மாடுலர் ரேஷியோ எம் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல், மாடுலர் ரேஷியோ இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இப்போ கிராஸ் ஏரியா நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஒரு காங்கிரீட் இருக்குது அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன் பீமில் என்னென்ன இருக்குது, ஸ்டீல் இருக்குது சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்டீல் எழுதிக்குவீங்களா. எஸ், ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ஸ்டீல் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ஏரியா மைனஸ் ஏஎஸ்டின்னு எழுதிக்கலாம். இப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஈக்குவலண்ட் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஏரியா ஆஃப் காங்கிரீட் மட்டும் தான் எழுதுங்க. அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஈக்குவலண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ப்ளஸ் M-1 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, M இன்ட்டு ஏஎஸ்டி மைனஸ் ஏஎஸ்டி. இப்போ இந்த ஏஎஸ்டி இந்த ஏஎஸ்டியும் கழிச்சுக்கோங்க, கழிச்சுட்டா நமக்கு என்ன வரும், ஏரியா கிராஸ் ஏரியாலேருந்து ஏஎஸ்டி கழிச்சிட்டா ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் இருக்குமா, அப்போ ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் வந்துருச்சா ப்ளஸ் மாடுலர் ரேஷியோ டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல். இது வந்து டோட்டல் ஏரியா, கிராஸ் ஏரியா ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாப்பா. இந்த வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணும்போது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா நம்ம போடுவோம், ஈக்குவலண்ட் ஏரியான்னு போடுவோம், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கறதுக்கு. திஸ் வேல்யூ ஷுட் நாட் கிரேட்டர் தன் தி டிபெண்டிங் அட் த கிரேட் ஆஃப் காங்கிரீட் M20 அப்படின்னா 1.8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. எஸ், போட போகிறோம் வாட்டர் டேங்க் டிசைனில் நம்ம போவோம். ஏரியா அப்போ கிராஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ஏரியா ப்ளஸ் M-1 இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்றது. அப்போ ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் வந்துருச்சு, ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் நமக்கு வந்துருச்சு. இதுதான் நமக்கு வந்து கிராஸ் ஏரியா ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி மெம்பர் ஓகேங்களா, சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் ஆர் ஜென்ரல் நம்ம டிசைன் மட்டும் பார்ப்போம். சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் டபுள் ரெயின்ஃபோர்ஸ் செப்பரேட்டாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு இப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டத்தில் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் நம்ம சொல்லிட்டோம். சொன்னோம் இல்லைங்களா, இங்கே கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்து வந்து ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் எப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ டிசைன் ஆஃப் ஆர்சிசி மெம்பர் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். சார் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், தி மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் அட் பாட்டம் ஆஃப் தி பீம் இஸ் நோன் அஸ் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. தி பாட்டம் ஆஃப் தி பீம் அப்படின்னு பாட்டத்தில் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பிலோ தி நியூட்ரல் ஆக்சிஸ் டென்ஷன் ஏரியா மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 1 minute. ஓகே, ஸோ இந்த டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டம் ஆஃப் தி பீமில் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், ஸோ அப்போ இதனுடைய 1 minute. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ஸ்ட்ரெயின் டயக்ராம் சரிங்களா. ஸ்ட்ரெயின் டயக்ராம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், லீனியராக தான் நமக்கு இருக்கும். ஸ்ட்ரெஸ் டயக்ராம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், லீனியராக தான் நமக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது நம்ம ஸ்ட்ரெஸ் டயக்ராம்னு வச்சுக்குவோம் சரிங்களா. ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எழுதியாச்சு நம்ம. அப்போது இதனுடைய நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே இருக்கும், சாரி மீன்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டத்தில் இருந்து நமக்கு H3 இருக்கும். அப்போ லீவர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஓகே, the distance between the center of the axial compression to bottom of the tension reinforcement D minus XU நம்ம சொல்லியாச்சு. டாப் வந்தீங்கன்னா சிக்மா சிபிசி, பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எஸ்டி டிவைடட் பை எம் அப்படின்னு சொல்லுவோம். பட் சிக்மா எஸ்டின்னு கூட ஈக்குவலண்ட் மாற்றணும்னா நீங்கள் எம் போடுங்க, மாற்ற வேணாம் அப்படின்னா சிக்மா எஸ்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசைன் கான்செப்ட்டில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா breadth is equal to 0.5 times of Dன்னு எடுத்துக்கோங்க, ஆர் 2/3 times of மீன்ஸ் 0.67 times ஆஃப் டின்னு எடுத்துக்கோங்க ஜென்ரலாக அசம்ஷன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியர் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இனிஷியல் அசம்ஷனில் 0.5 times ஆஃப் டி ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 எடுத்துட்டேன், பிரெத்து டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 வருது, ஆனால் என் டெப்த்து வந்து சைட்டில் வந்து 500 தான் இருக்குது. அப்போ சைட் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் கிரேட் ஆஃப் காங்கிரீட் இன்க்ரீஸ் பண்ணி டிசைன் மூமெண்ட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஆக்சுவல் ஒர்க்கிங் மூமெண்ட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியதா ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் அசம்ஷனில் breadth is equal to 0.5 times ஆஃப் டி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறீங்களா, கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. XU by D is equal to M into sigma CBC divided by M into sigma CBC plus sigma ST அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபார்முலா ஓகே. நெக்ஸ்ட் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேட்டிங் மொமெண்ட் ஏரியா ஓகேங்களா, ஈக்குவேட்டிங் மொமெண்ட் ஏரியா ஆன் தி போத் சைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மொமெண்ட் ஏரியானா என்ன அப்படின்னு நீங்க படிச்சுக்கணும். அப்போ அதனுடைய ஏரியா இன்டூ ஹைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏரியா இன்டூ ஹைட் இதனுடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, இன்டூ அதனுடைய ஹைட் கண்டுபிடிங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ இதனுடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடிங்க. ஹாஃப் இன்டூ ஓகேங்களா, half into the breadth of the beam ஓகேங்களா, half into b into height x ஓகேங்களா, half b x into அதனுடைய height x அப்போ bx square divided by 2 நமக்கு வரும் சரிங்களா. ஆர் அதர்வைஸ் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படி போட்டுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ் வச்சு ஈக்குவல் பண்ணாலும் சரி. அப்போ அதனுடைய ஸ்ட்ரெஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் போட்டாலும் கரெக்ட் தான் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ இதனுடைய ஏரியா நமக்கு என்ன வரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏரியா, அப்போ கீழே வந்து நமக்கு என்னது, இது வந்து கம்ப்ரெஷன் ஜோன். ஸோ காங்கிரீட் எடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஜோன். ஈக்குவலண்ட் ஏரியா எடுத்துக்கணும் ஓகேங்களா. காங்கிரீட்டுக்கு ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் காங்கிரீட் ஏரியா இருக்கனால காங்கிரீட்டோட ஏரியா ஈக்குவல் பண்ணணும். எம் இன்டூ ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் இன்டூ அதனோட டிஸ்டன்ஸ் டி மைனஸ் எக்ஸ்யூ. ஆர் அதர்வைஸ் நான் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு நான் இப்போலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது என்னால். அப்போ டேரெக்டாக நான் ஸ்ட்ரெஸ் கால்குலேஷன் நான் ஆக்சுவலி இதுதான் ஞாபகம் வச்சிருக்கேன் சரிங்களா. இதுதான் நமக்கு ஈஸி ஓகேங்களா. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மேலே வந்து சிக்மா சிபிசி டாப்பில், அப்போ ஆஃப் இன்டூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் ஆஃப் இன்டூ சிக்மா சிபிசி, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பீமோடைய பிரெத் இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்யூ. இந்த இடத்துல எதுக்கு ஆஃப் போட்டிங் கேட்டால் இதனுடைய ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி இருக்குது, நமக்கு ட்ரையாங்கிளாக இருக்குது சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எஸ்டி ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதுவும் ஸ்ட்ரெயின் டயக்ராம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளாக தாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆஃப் போல்னு கேட்கலாம் சரிங்களா. இங்கே நான் கால்குலேட் பண்ணுறது என்னது, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஏரியா தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். என்னோட ஸ்டீலோட ஏரியா தான். நான் இந்த டயக்ராம் வந்து காங்கிரீட்டோட டயக்ராம் நம்ம எடுத்துக்க கிடையாது சரிங்களா. எஸ், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எஸ்டி இன்டூ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் இன்டூ ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் இன்டூ அதனோட டிஸ்டன்ஸ் என்னப்பா, டி மைனஸ் எக்ஸ்யூ. கரெக்டாக டி மைனஸ் எக்ஸ்யூ இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, டி மைனஸ் எக்ஸ்யூ. ஓகே, எங்கே பார்த்தோம் இல்லைங்களா அந்த பக்கம். எஸ், இது எஸ் இந்த டிஸ்டன்ஸ் டி மைனஸ் எக்ஸ்யூ. ஓகே, எஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல bx squared by 2 இந்த 2 வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, சிக்மா எஸ்டி டிவைட் பை சிக்மா சிபி. அப்போ ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் டிவைட் பை ஸ்ட்ரெஸ் இன் காங்கிரீட் நமக்கு என்னது, மாடுலர் ரேஷியோ வந்துருச்சா. எஸ், அப்போ m இன்டூ ஏஎஸ்டி டி மைனஸ் எக்ஸ்யூ அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்யூ வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன அப்படின்றதும் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சோன்னா செக்ஷன் கிளாஸிஃபை பண்ணணும், அதை நம்ம அடுத்தது பண்ணலாம். இப்போ மோமெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் மை மூமெண்ட், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் இப்படி தான் நமக்கு ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நமக்கு லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும், அப்போ என்னோட ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. ஆஃப் இன்டூ சிக்மா சிபிசி இன்டூ எக்ஸ்யூ இன்டூ பிரெத் டாப்பில் கம்ப்ரெஷன் இன்டூ டி மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா, டி இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் டி மைனஸ் XU divided by 3 அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஃபோர்ஸ் ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், ஆஃப் இன்டூ சிக்மா சிபிசி ஸ்ட்ரெஸ் இன்டூ அதனோட ஏரியா பி இன்டூ XU அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஆக்சுவலாக ஆஃப் இன்டூ இப்படி தான் நமக்கு வரணும், ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா ஓகேங்களா. அப்போ ஸ்டீலோட ஏரியா எடுத்தால் நமக்கு என்ன வரும், ஸ்டீல் இன்டூ சிக்மா எஸ்டி இன்டூ ஏஎஸ்டி டி மைனஸ் XU divided by 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது நம்ம ஃபோர்ஸ் இன்டூ எப்படி ரெசிஸ்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஓகேங்களா. அல்டிமேட் ரெசிஸ்டிங் மூமெண்ட் கூட சொல்லிக்கலாம். ஓகே, த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, த சென்டர் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகேங்களா. த சென்டர் ஆஃப் கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு ஓகேங்களா, கம்ப்ரெஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கம்ப்ரெஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு டென்ஷன் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஆக்சுவலாக ஃபிளான்ச் எங்கே வரும்னா பீம் இதில் வரும் நமக்கு ஐ செக்ஷனில், சென்டர் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃபிளான்ச் டு சென்டர் ஆஃப் தி டென்ஷன் ஃபிளான்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. சென்டர் ஆஃப் தி compression ஓகேங்களா, center of the compression to center of the tension, the distance between the center of the compression to center of the tension is known as lever arm distance. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பா சரிங்களா. அந்த இடத்துல நீங்க effective depth னு போட்ற கூடாது. ஓகே, எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில். ஈக்குவேட்டிங் மூமெண்ட் ஏரியா ஓகேங்களா. மூமெண்ட் ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாலாம் எழுதணும்னு சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் கேட்பாங்க அவ்வளோதான். ஓகே, ஈக்குவேட்டிங் மூமெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ். இதே லிமிட் ஸ்டேட் மெத்தடில் போனீங்க அப்படின்னா ஈக்குவேட்டிங் டோட்டல் கம்ப்ரெஷன் ஈக்குவல் டு டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டென்ஷன் ஃபோர்ஸ் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணணும். ஓகே, செக்ஷன் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்.
நெக்ஸ்ட் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னா அது என்ன சார் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து ரீச் ஆயிடுவார். இப்போது என்னுடைய பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்டீல் 190ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. 190 என்ன பண்ணும் கம்ப்ரஷன் மெம்பர்னு வச்சுக்கோங்க சரிங்களா. கம்ப்ரஷன் சிக்மா எக்ஸி ஓகேங்களா. FE415க்கு சிக்மா எக்ஸி வேல்யூ 190. இப்போ ஸ்டீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 190 ரீச் ஆகும் சரிங்களா. பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து கான்கிரீட் ரீச் ஆகுது ஓகேங்களா. ஸ்டீல் ரீச்சிங் த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட் then or after reaching the concrete is known as under reinforced section. அது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா the actual depth of the neutral axis கண்டுபிடிச்சிங்க இல்லைங்களா, அது ஆல்வேஸ் லெஸ் தென் தி கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ எனக்கு ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஒரு 200 வருது. கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்போ 250 வருது. அப்போ யார் அதிகம்? கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் தான். அப்போ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ரெண்டு கேஸ் இருக்குது. திஸ் ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் இன் டென்ஷன் ஃபெயிலியர். அதனால தான் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் இப்போ அதை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஏன்னா டென்ஷன் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும், நமக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாரு ஓகேங்களா. ஒன்று கிராக் ஆகுவார் இல்லை பெண்ட் ஆகுவார். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்னா டக்குன்னு ஃபெயிலியர், எந்த ஒரு வார்னிங் கிடையாது ஓகேங்க. இட் இஸ் பிரிட்டில் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கம்ப்ரஷன் ஃபெயிலியர் ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் the permissible stress for steel reaching first then to start for the concrete அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அது வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ பேலன்ஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸும் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல். ரெண்டு ஈக்குவலாக இருப்பார். இவரும் 200 இருப்பார், இவரும் 200 இருப்பார். ஓகே, இது பேலன்ஸ்டு செக்ஷன் அக்செப்டபிள் தான். ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் இஸ் த கம்ப்ரஷன் ஃபெயிலியர் வித் வார்னிங் ஓகேங்களா. வார்னிங் கொடுத்துருவார் ஓகேங்களா. ஃபெயிலியர் வந்து கம்ப்ரஷன் ஃபெயிலியர் தான், உங்களுக்கு வார்னிங் கொடுப்பார். நான் ஃபெயிலியர் ஆக போகிறேன், நான் பெண்ட் ஆகிறேன் ஓகேங்களா. என்னென்னு பாருங்க ஓகேங்களா. இட் வில் சம் பெல்ட்டிங் ஒர்க் ஓகேங்களா. ஸோ அது நம்ம டெக்னாலஜி இருக்குது ஓகே. எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பீமை சிப் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அடிஷ்னல் வி வாண்ட் டு ப்ரொவைட் சம் பாட்டம் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், டம்மி காலம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ சம் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி அதை படிக்கிறோம் ஓகே. அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபெயிலியர் கம்ப்ரஷன் ஃபெயிலியர் வித் வார்னிங்கோட தான் வந்து ஃபெயிலியர் ஆகுது. யார் பேலன்ஸ்டு செக்ஷன். அப்போ கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் ரீச்சிங் த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அட் சேம் டைம் அப்படின்னு வரும். அப்போ சிக்மா சிபிசியும் சிக்மா ஸ்டீல் வையாமும் ரெண்டும் சேம் டைமில் வந்து ரீச் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன்லாம் ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் மச் மோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 250 ஆயிரம், இது 200 ஆயிரம் ஓகேங்களா. அப்போ வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெயிலியர் இஸ் த கம்ப்ரஷன் ஃபெயிலியர் வித் வார்னிங். இதை நம்ம டிசைன் பண்ணவே மாட்டோம் சரிங்களா. சரி சார் ஓகே, நான் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் வந்துருச்சு, அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் அஷ்யூம் செக்ஷன் இஸ் அ லிமிட்டிங் செக்ஷன். லிமிட்டிங் செக்ஷனுக்கு ஆக்சுவல் கிரிட்டிக்கல் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கணும், அதே எக்ஸ்ஏ வேல்யூ அப்ளை பண்ணி நீங்கள் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா. அப்போ கண்டுபிடிக்கலாம் நமக்கு என்ன ஆகும், மூமெண்ட் வேல்யூ கம்மியாகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சுவல் வேல்யூ வந்து நீங்கள் போடும்போது மூமெண்ட் வேல்யூ கம்மியாகும். மூமெண்ட் வேல்யூ கம்மினா செக்ஷனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். கான்கிரீட் ரீச் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் then only start the steel is known as over reinforced section. கான்கிரீட் ரீச் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட், அப்போனாவது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. கான்கிரீட் தான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுது. கான்கிரீட் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் நமக்கு என்ன ஆகும், கம்ப்ரஷன் ஃபெயிலியர் ஓகே, பிரிட்டில் ஃபெயிலியர் ஓகேங்களா, இமிடியேட் ஃபெயிலியர் ஓகேங்களா. எஸ். எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்க மாட்டோம், டக்குன்னு ஃபெயிலியர் ஆகிடும் நாங்கள் ஓகேங்களா. எஸ். இப்போ இது ஒரு நோட்பா சரிங்களா. இப்போ மூமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருங்களா, எம்இன் ரெசிஸ்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு சிக்மா எஸ்டி இன்டு ஏஎஸ்டி டி மைனஸ் எக்ஸைடு/3 போட்டோமா. அதை எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் எப்படி நம்ம போட்டு சால்வ் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கியூவோட ஃபேக்டர் வேல்யூன்னு கேட்பாங்க, சீன்னு கேட்பாங்க, ஜேன்னு கேட்பாங்க, கேவோட வேல்யூ கேட்பாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதை மட்டும் என்னென்னு மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு போதும் ஓகேங்களா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் முடிஞ்சிச்சு ஓகே. எஸ். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஒவ்வொரு மெத்தட்லையும் ஒரு சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் டீட்டெயிலும் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும் ஓகே. ஸோ அப்போ எம்யூ ஓகேங்களா. ஸோ அல்டிமேட் மூமெண்ட் எம்யூ கண்டுபிடிக்கிறீங்க, சார் ரெசிஸ்டிங் மூமெண்ட் எம்ஆர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா QBD ஸ்கொயர் அப்படின்றாங்க. வாட் இஸ் மீன் பை இந்த Q அப்படின்றது கேட்பாங்க. இந்த QBD ஸ்கொயரில் Q இஸ் ஈக்குவல் டு ½ CJK நான் வச்சுக்கோங்க. Q இஸ் ஈக்குவல் டு ½ CJK. வாட் இஸ் மீன் பை C? C இஸ் ஈக்குவல் டு பர்மிசிபிள் கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் ஓகேங்க. பர்மிசிபிள் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் தி கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. பர்மிசிபிள் கம்ப்ரஷன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சிக்மா சி மீன்ஸ் ஹியர் சிக்மா சிபிசி, ஜே மீன்ஸ் ஹியர் 1 மைனஸ் K/3 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. K அப்படின்றது XU/D ஓகேங்களா. அந்த XU/D கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிங்க இல்லைங்களா. XU/D யோட வேல்யூ கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சுவல் டெப்த் கண்டுபிடிச்சிங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸாக இருக்கட்டும் ஓகேங்களா. அப்போ XU/D இஸ் ஈக்குவல் டு M இன்டு சிக்மா சிபிசி டு M இன்டு சிக்மா சிபிசி பிளஸ் சிக்மா ST டிபெண்டிங் அப்பான் தி செக்ஷன் கிளாசிஃபிகேஷன் ஓகேங்களா. எம்ன்றது உங்களுக்கு தெரியும், மாடுலர் ரேஷியோ
280/3 சிக்மா சிபிசி. இந்த சிக்மா சிபிசி வேல்யூ FCK/3 ஜென்ரலாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா 280/FCK. இந்த ஃபார்முலா சும்மா நீங்கள் மறந்துடுங்க. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. M is equal to 280/3 சிக்மா சிபிசி. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் இது சும்மா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கிட்டது. ஓகே, எஸ். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சி சிக்மா சிபிசியும் கண்டுபிடிச்சிருவீங்க, JS = கண்டுபிடிச்சிருவீங்க, JS = 1 - K/3, K கண்டுபிடிச்சி /3 போட்டுக்குவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிரேட் ஆஃப் செக்ஷன், கிரேட் ஆஃப் ஸ்டீல் கொடுத்துருவாங்க, சைஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது என்ன பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்னு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மாடுலர் ரேஷியோ கொடுத்துருவாங்க. இந்த Qவோட ஃபேக்டர் வேல்யூ மட்டும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபைண்ட் அவுட் தி MU X BD square. What is the value of X? ஸோ இந்த எக்ஸ்ன்றது அந்த இடத்துல உங்களுக்கு Q is equal to half CJ K. எல்லா வேலையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டு /2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இந்தமாதிரி 1 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த மாடுலர் ரேஷியோ, ஓகேங்களா, இந்த மாடுலர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் டிபெண்டிங் அப்பான் தி காங்கிரீட் இல்லைங்களா, எஸ். அப்போ மாடுலர் ரேஷியோ ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் தி டென்ஷன் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா க்ரீப் எஃபெக்ட். ஓகேங்களா, க்ரீப் எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு செல்ஃப் வெயிட் ஆஃப் தி மெம்பர் ஆர் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி மெட்டீரியல் பேஸ் பண்ணியிருக்கோம். க்ரீப்னா என்ன சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் நம்ம படிச்சிட்டோம். சரிங்களா, எஸ். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம படிச்சிருக்கோம் ஃபண்டமெண்டல்ஸில். இப்போ என்ன அப்படின்னா, ஸோ எதுக்காக இந்த க்ரீப் எஃபெக்ட் நமக்கு வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாடுலர் ரேஷியோ இங்கே இந்த டெரிவேஷன் வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலா MS = 280/3 சிக்மா சிபிசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல், ஓகேங்களா, பார்ஷியல் கம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பார்ஷியலாக தான் வந்து இதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க க்ரீப் எஃபெக்டை. பட் இங்கே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும்போது, ஓகேங்க, ஃபுல் கண்டிஷன், ஓகேங்களா, க்ரீப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து 50% அதிகமாக இருக்கும். மீன்ஸ் okay, the modular ratio of the compression steel is equal to 1.5 times of the modular ratio of the tension steel. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். கண்டிப்பாக இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ், கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா நமக்கு என்ன, அதோட அசம்ஷன் பார்த்தோம். சரிங்களா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்னாவே இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் ஒன்லி. No crack section, size of the member is more, steel is very less. Okay, disadvantage என்ன பார்த்தீங்கன்னா fully they are not considered for the fully strength of the materials அப்படின்னு சொல்லலாம். ஓகே, not considered for fully or 100% strength of the material. Cracks not allowed. ஓகேங்களா, up to elastic limit. Both are behavior is the linear. Both strain curve, stress curve and strain curve is the linear. அவ்வளோதான்பா, முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லோடு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த அல்டிமேட் லோடு மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும், பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபெயிலியரே எடுத்துக்கிறாரு. அல்டிமேட் லோடு ஆர் கொலாப்ஸ் லோடு எடுத்துக்கிறாரு. சரிங்களா, அப்போ லோடு ஃபேக்டர் அல்டிமேட் லோடு பை ஒர்க்கிங் லோடு ஆர் அல்டிமேட் லோடு கொலாப்ஸ் லோடு பை ஒர்க்கிங் லோடு அப்படிங்கும்போது நமக்கு என்ன லோடு ஃபேக்டர் நமக்கு வருது. டிபெண்டிங் அப்போ வந்து ஷேப் ஆஃப் தி செக்ஷன், ஷேப் ஃபேக்டர் நமக்கு எடுத்துக்கணும். சரிங்களா, எஸ். போலாமா, எஸ். 1 minute. Okay, so the ultimate load or collapse load, the ultimate load or collapse load is used for design load அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, டிசைன் பண்ணுறதுக்கு இந்த அல்டிமேட் லோட் ஆர் கொலாப்ஸ் லோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ லோடு ஃபேக்டர் நம்ம வருது இந்த இடத்துல. அப்போ லோடு ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கொலாப்ஸ் லோடோட பை ஒர்க்கிங் லோடு. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவையே கிடையாது. அங்கே பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஃபேக்டர், அதாவது மீன்ஸ் கொலாப்ஸ் லோடு, அவ்வளோதான், முடிஞ்சது. லோடு ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு சேஃப் ஃபேக்டர் இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இது நம்ம படிச்சிருக்கோமா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில்? எஸ், பிளாஸ்டிக்கல் நெஸ்ட்டில் படிச்சிருப்போம். ஓகே, சேஃப் ஃபேக்டர் இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த சேஃப்டி ஆஃப் மார்ஜின் பேஸ்ட் ஆன் தி லோடு. ஓகே, அங்கே பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ். Okay, the safety margin or the safety of the design load based on the stress in the working stress method. But here depending upon the load அப்படின்னு சொல்கிறோம். more realistic method compared to working stress method. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டோட கர்வை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரபாலிக்னே அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார். more economical method compared to working stress method. ஏன்னா நீங்கள் வந்து நான் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண எலாஸ்டிக் உள்ளது, நான் வந்து ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணியிருப்பேன் ஸ்ட்ரென்த்தை. இப்போ சைஸ் ஆஃப் தி மெம்பர் எங்களுக்கு குறையும். நீங்கள் வந்து 280 230 சொல்கிறீங்க. ஓகே, நான் ஃபுல்லாக அப் டு எலாஸ்டிக் லிமிட் வரணும். நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு 300 வந்திருக்கலாம் ஆர் 330 வந்திருக்கலாம். அப்போ நமக்கு என்ன அர்த்தம், சைஸ் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்கும்போது சைஸ் ஆஃப் தி மெம்பர் எங்களுக்கு குறையும். ஸோ தட் இஸ் மோர் எக்கனாமிக்கல், மோர் ரியலிஸ்டிக் மெத்தட், மோர் எக்கனாமிக்கல் மெத்தட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் வெரி தின் செக்ஷன். அதனால தான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, வெரி தின் செக்ஷன், கிராக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும், டிஃப்ளெக்ஷன் அலோவ் பண்ணணும். சரிங்களா,
Okay, it is very used for thin, it is used for very thin section, undergoes more deflection and cracking compared to WSM மெத்தட் அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? நோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆர் யூஸ்ட் ஃபார் தி மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் லோடு ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கொலாப்ஸ் லோடு போய் ஒர்க்கிங் லோடு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்லி லோடு ஃபேக்டர். ஸோ இதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிற சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா வைட்னி தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வைட்னி தியரி இஸ் அல்டிமேட் லோடு மெத்தட். ஓகே, இந்த அல்டிமேட் லோடு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தியரி சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. வைட்னி தியரி. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கண்டினியூஸாக படிக்கிறத விட மூணு கான்செப்ட் நம்ம வந்து ஆப்போசிட்டாக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஒன்று ஸ்ட்ரெஸ் இருக்கும், இன்னொன்று ஸ்ட்ரெயின் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுடைய கர்வ் நமக்கு இருக்கும். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இன் நேச்சர். நேச்சர் மீன்ஸ் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான். ஓகேங்களா? கொஸ்டின் நம்ம கேட்குறதும் லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான். இது அப்படியே அது மூணுக்கும் ரிவர்ஸ் ஆகிறதுனால இதை மட்டும் இந்த 3 கொஸ்டின் மட்டும் தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ அல்டிமேட் லோடு மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? டிபெண்டிங் அப்பான் தி கொலாப்ஸ் லோட் ஆர் அல்டிமேட் லோட். ஓகேங்களா? ரியலிஸ்டிக் மெத்தட். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து எங்களுக்கு பரபாலிக்காக தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஆவரேஜாக போகும்போது ரெக்டாங்குலராக வரும். அது எல்லாமே நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகேங்களா? இது சொன்னது யார்? வைட்னி தியரி சொல்லியிருக்காரு. இப்போ இப்போ நம்ம பீம் வரைஞ்சாச்சு. இதோட ஸ்ட்ரெயின் டயக்ராம்ஸ் த லீனியர் தான் நமக்கு. டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்ஸ் வரைஞ்சாச்சு. This is an actual stress strain curve is a parabolic அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, actual stress strain is parabolic and the strain in concrete, ultimate strain in concrete நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? 0.0035. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 0.003. Instant of 0.0035 the Whitney theory or ultimate load theory is used for 0.003. Question number 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஓகேங்களா? The average stress block is the rectangular one. But average stress block in our LSM நமக்கு என்ன இருக்கும்? rectangular plus parabolic நமக்கு இருக்கும். சரிங்களா? rectangular plus parabolic இருக்கும். அப்போ அதோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0.67 FCK அங்கே படிப்போம் நம்ம. இங்கே வந்து 0.85 FCK. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்பர் 2. சரிங்களா? 3 ஓகேங்களா? ஸோ த மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்ஸ் இஸ் கன்சிடர் ஃபார் திஸ் வைட்னி தியரி FE 250 கிரேட் ஆஃப் ஸ்டீல் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு இவர். ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் டெப்த் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.53 into D நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். ஸ்ட்ரெயின் கர்வ், ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் கர்வ் வந்து பரபாலிக்காக இருக்கும். ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் கர்வ் வந்து ரெக்டாங்குலர் ப்ளஸ் அதனுடைய வேல்யூ வந்து 0.85 FCK. அவ்வளோதான்பா. இந்த அல்டிமேட் லோடு மெத்தடை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு பேஜ் தான். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். கம்பல்சரி இது அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.53 into D இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதனுடைய ஸ்ட்ரெஸ் பிளாக் எப்படி இருக்கும், அதனோட வேல்யூ என்ன இருக்கும்? ரெக்டாங்குலராக கேட்டிருக்காங்க 0.85. இது வந்து ஆவரேஜ். ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் பிளாக் எப்படின்னா பேரபாலிக் ஆஸ் இட் இஸ் சேம் தான் நமக்கு. ஓகே, பேலன்ஸ் லீனியர். ஸ்ட்ரெயின் எதை கேட்டாலும் லீனியர் தான். ஓகேங்களா? பிஹேவியர் இஸ் த லீனியர். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பார்ப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ அடுத்த மெத்தட் நம்ம வந்தாச்சு லிமிட் ஸ்டேட் மெத்தட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய IS 456 2000 வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஓகே, தி அக்செப்ட் போலாங்களா? எஸ். தி அக்செப்டபிள் லிமிட் ஃபார் சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் பிஃபோர் ஃபெயிலியர் ஆர் எகெயின்ஸ்ட் ஃபெயிலியர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணுறோம் நம்ம. அக்செப்டபிள் லிமிட். ஓகேங்களா? அப்போ அக்செப்டபிள் லிமிட் ஃபார் சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி. சேஃப்டி நம்ம பார்க்கணும். சேஃப்டி நம்ம லோடு நம்ம பார்க்கணும். கிராக் எங்கே வருதுன்னு நம்ம பார்க்கணும். லோடு நம்ம பார்க்கணும். மீன்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது, பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ வருது, டார்ஷன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசபிலிட்டி. சர்வீசபிலிட்டி அப்படின்னா என்ன நம்ம கீழே பார்ப்போம். டிஃப்ளெக்ஷன் என்னென்னு பார்ப்போம். கிராக்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? அதில் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். பேசிக் மட்டும் என்னென்னு இப்போ படிச்சிடலாம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் கிளாஸிஃபைடு ஃபார் த 2 மெத்தட்ஸ். ஓகேங்களா? 2 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் வந்து கிளாஸிஃபை பண்ணால் 1 லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்னா யாரால வந்து கொலாப்ஸ் ஆவாங்க? ஜென்ரலாக லோடுனால. சரிங்களா? அதிகமாக லோடு வந்துருச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கொலாப்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி லோடு. அப்போ லோடு அப்படிங்கும்போது டென்ஷனாக இருக்கலாம், கம்ப்ரெஷனாக இருக்கலாம். அண்டு ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷனல் மூமெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் வரும். இந்த 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் this below the categories fall in the limit state of collapse, below the category fall in the limit state of serviceability அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? ஸோ இப்போ லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி
அப்படின்னா என்னன்னா கிராக், டிஃப்ளெக்ஷன், வைப்ரேஷன், டியூரபிலிட்டி அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ளெக்ஷன், கிராக், வைப்ரேஷன் அண்ட் டியூரபிலிட்டி இதெல்லாம் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. சர்வீசபிலிட்டி மீன்ஸ் எவ்வளோ சர்வீஸ் தாங்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொலாப்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிசைன் இன்ஜினியர் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? அந்த பேப்பரில் இருக்கிற மட்டும் தான் தெரியும். இந்த மூமெண்ட்டு இவ்வளோ தான் தாங்கும். நீங்கள் வந்து இந்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இப்போ டியூரபிலிட்டி இன்னைக்கு தான் போட்டோம், அதுக்குள்ளே வந்து ஸ்பேலிங் ஆயிடுச்சு. அப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட், அது செப்பரேட். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? டிசைன் பண்ணவங்க சரியில்லைப்பா, இன்ஜினியர் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராக், நான் நேற்று தான் பீம் போட்டேன், இன்றைக்கே கிராக் ஆகிடுச்சு, ஒரு மாதம் கூட ஆகல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறது. சரிங்களா? கிராக், நேற்று தான் பீம் போட்டேன், இன்றைக்கி என்ன பெண்டாகி நிற்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது சர்வீசபிலிட்டி. இதெல்லாம் நம்ம லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? கொலாப்ஸ் ஆனால் தான் நம்ம என்னன்னே நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அதில் டிபெண்டிங் அப்பான் தி டென்ஷன், கம்ப்ரெஷன், shear force, bending moment and torsion. Limit state of serviceability is depending upon the crack, vibration, டியூரபிலிட்டி அண்டு ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. லிமிட் ஸ்டேட்னா என்ன? இப்படி கூட இப்போ இன்டர்வியூ கொஸ்டின், இப்போ இன்டர்வியூ போகிறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இன்ஜினியர், ஓகே, உங்களை கேட்குறாங்க. ஸோ ஆர்சிசி டிசைனில் நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிசைன் ஆஃப் மெத்தடாலஜி என்ன ஆர்சிசியில் கேட்குறாங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் சொல்கிறீங்க, அல்டிமேட் லோடு மெத்தட் சொல்கிறீங்க, லிமிட் ஸ்டேட் மெத்தட் சொல்கிறீங்க. அப்போ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், பட் இஸ் லிமிட் ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் ஆன் திஸ். What is the actual stress working? That means acceptable limit for safety and serviceability of the serviceability requirement of the structures அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணுவோம், இங்கே போத் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் மோர், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் நெக்ஸ்ட் சொல்லலாம். போத் ஆர் லீனியர், இங்கே வந்து லீனியர் அண்ட் பேரபாலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ மெட்டீரியல் கான்செப்ட், மெட்டீரியல் போகும்போது அங்கே 100% வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இங்கே வந்து நம்ம 100% யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ காங்கிரீட்டோடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா, இங்கே எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இந்த லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் காங்கிரீட்டுக்கு வரைஞ்சிட்டிங்க. இட் இஸ் அ பேரபாலிக், அப் டு ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து பேரபாலிக்காக இருக்கணும். ஓகேங்களா? இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வார்த்தையில் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அப் டு ஆக்சுவல் கம்ப்ரெஷன் பேரபாலிக், அப் டு ஃபெயிலியர் இட் இஸ் லுக்கிங் லைக் ரெக்டாங்குலராக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் 0.67 FCK. இப்போ தான் சொன்னீங்க, நீங்கள் ஃபுல்லி யூட்டிலைஸ்ன்றீங்க, திடீர்னு 67% தான் போட்டிருக்கீங்க, மீதி 33% காணல அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? எஸ், நல்ல கொஸ்டின் தான் இது. என்ன ரீசன் அப்படின்னா, இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி சம் சைட் ஃபேக்டர் அண்ட் லெபார்டரி ஃபேக்டர். லெபார்டரி நீங்கள் கேஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, 150 mm 150 mm கியூ போட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. சரிங்களா? எஸ். ஆனால் இங்கே சைட்டில் நீங்கள் கேஷ் பண்ணும்போது என்ன பண்ண, 3 மீட்டர் காலம், 4 மீட்டர் காலம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பீமு, 5 மீட்டர் பீமு, டெப்த் எல்லாம் டிஃப்ரெண்ட், டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் அண்ட் ஸ்லெண்டர் எஃபெக்ட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ப்ரோட்டோடைப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் அனலைஸ் பண்ணும்போது 150 mm தான் உங்களுக்கு மாடல். ப்ரோட்டோடைப் நீங்கள் போகும்போது நமக்கு என்ன பண்ணுறோம், 3 மீட்டர் 4 மீட்டர்னு கேஸ் பண்ணுறீங்க. சைஸ் அப்படின்னு 300 mm 400 mm 500 mm கேன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஒன் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் 33% நான் குறைச்சிட்றேன் அப்படின்றேன். அப்போ 67 அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் வந்து 0.67 FCK தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 0.67 அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட். அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. போட்டிங்க அப்படின்னா டிவைட் பை 1.5 போட்டிங்கன்னா 0.445 அப்படின்னு நமக்கு 0.45 அப்ராக்சிமேட் எடுத்துக்கலாம். அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெயின் ஆஃப் தி காங்கிரீட் 0.0035. ஆக்சியல் கம்ப்ரெஷன். சரிங்களா? ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.002 நமக்கு இருக்கும். சரிங்களா? 0.002 இஸ் தி ஆக்சியல் கம்ப்ரெஷன். திஸ் இஸ் ஃபார் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் தி ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இதே நமக்கு ஸ்டீல் வந்துங்கன்னா ஸ்டீல் ஆசிட்டிஸ். ஓகேங்களா? மைல்டஸ்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஃபெயிலியர் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு வரும். இது நமக்கு 0.87 F எடுத்துக்கிறோம். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டேரக்டாக ஸ்டீல் எடுத்துக்கிறோம். இதுலேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. டேரக்டாக ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.15, காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்னு டிவைட் பை போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் இது நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, டிசைன் ஆஃப் ஆர்சிசி. ஓகே, டிசைன் ஆஃப் ஆர்சிசி பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி ஆர் எஸ்டி பெண்டன்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின் பா. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆர் டக்டைல் மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் டிசைன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, கசட் அண்ட் ட்ரஸ்கா தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கசட் அண்ட் ட்ரஸ்கா தியரி. ஓகேங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி ஆர் எஸ்டி பெண்டன்ட் தியரி பேஸ்ட் ஆன் தி ஆர்சிசி. ஓகேங்களா? ரேங்கின் தியரி பிசிசி. ஓகேங்களா? ரேங்கின் தியரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிசியில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? 1 minute. எஸ், ஓகே. ஸோ டிசைன் ஆஃப் ஆர்சிசி பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதே வந்து பிசிசி இருந்தால் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம டக்டைல் மெட்டீரியலுக்கு அஸ்டன் ட்ரஸ்கா தியரி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகே, இப்போ டிசைன் கான்செப்ட் வந்துட்டோமா. இப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? வாட் இஸ் பை டிசைன் ஸ்ட்ரென்த்? ஃபர்ஸ்ட் டிசைன் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்
டு கேரிங் தி ஃபோர்ஸ். வாட் இஸ் த கம்மிங் ஃபோர்ஸ் மீன்ஸ் டெட் லோடாக இருக்கட்டும், லைவ் லோடாக இருக்கட்டும். ஸோ அதை வந்து கேரி பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம டிசைன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மல்டி பண்ணி இன்னும் அல்டிமேட் நம்ம பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக தாங்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிடுறோம். ஓகே, எஸ். ஸோ காங்கிரீட் அப்படிங்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 1.5. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5, அப்படியே 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? எஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.15, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.8, இங்கே வந்து 1.15. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இன்டர்வியூவில் என்ன அப்படின்னா, why the factor of safety is more in concrete compared to steel அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். depending upon the quality control of the materials, quality control or manufacturing அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ், quality control and manufacturing of the materials அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ். inside, ஓகேங்களா, we don't have for the skilled labors where this for laying of concrete or pouring of concrete. அந்த லேபர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன குவாலிஃபிகேஷன் தெரியாது, அப்படியே ஒரு பல்காக கான்ட்ராக்டர் கூப்பிட்டுருவோம், கான்ட்ராக்டர் அவர் யாருன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வைப்ரேட் பண்ணுறாருன்னு தெரியாது. ஓகேங்களா? ப்ராப்பர் மிக்சிங் போடுறான்னு தெரியாது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம தெரியாது. டெஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஸ்லம் டெஸ்ட் பண்ணுவோம், கியூப் டெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது வந்து இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சேம் அதே தான். அந்த 27% ரீசனும் அதுதான். ஓகே, நீங்கள் கியூப் போடும்போது என்ன பண்ணுங்கள், 25 நம்பர் ஆஃப் பிலோஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. அங்கேயும் நம்ம 25 நம்பர் ப்ராப்பராக வைப்ரேட் போடுறோமா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டருக்குள்ளே. ஓகேங்களா? இந்த ஃப்ரீ ஃபால் ஆஃப் காங்கிரீட் 1.5 மீட்டர் போட்டு, சரிங்களா, ப்ராப்பராக எவ்ரி 3 லேயராக ஃபில் பண்ணி நம்ம வந்து காங்கிரீட் நம்ம வைப்ரேட் போட்டு நம்ம பண்ணுறோமா, கிடையாது. ஸோ அதனால் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு அதிகமாக வேணும். அப்படினால இட் இஸ் அ குவாலிட்டி பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் தி காங்கிரீட். வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் தி மோர் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கம்பேர்ட் டு ஸ்டீல். அப்போ ஸ்டீலுக்கு ஏன் நீங்கள் கம்மியாக போட்டிங்க? ஸ்டீல் இஸ் மேனுஃபேக்சர்டு இன் தி பிளான்ட். ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபோர்மேன் இருப்பாங்க. இட் இஸ் அ குவாலிஃபைடு பர்சன்ஸ், இஸ் அ டிப்ளமோஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் இருப்பார். சரிங்களா? எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸ், அனலிங், சாஃப்ட்னிங் எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அங்கே வந்து டெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுப்போம். இது எல்லாமே இருக்கிறனால தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் தி லெஸ் ஃபார் தி ஸ்டீல் அண்ட் மோர் ஃபார் தி காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக ரெண்டே ஆன்சர் தான். ஓகேங்களா? இட் இஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஏரியாஸ். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணி 2 கண்டிஷன் திஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் மோர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இஸ் அ ஸ்கில் லேபர், நான் ஸ்கில் லேபர், இஸ் அ குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அப்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் டிவைட் பை டிசைன் ஸ்ட்ரென்த். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் இங்கே போட்டிருக்கோமா, 0.67 FCK டிவைட் பை 0.45 FCK. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நமக்கு 1.5. ஓகேங்களா? அதர்வைஸ் நாங்கள் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 0.67 டிவைட் பை 1.5 போட்டிக்கோங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஈல்டு ஸ்ட்ரென்த் டிவைட் பை டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல் இஸ் ஈக்குவல் டு 0.87 FI. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் 1.15. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிளாக டிசைன் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் 0.45 FCK, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் 0.67 FCK. ஓகேங்களா? எஸ். இப்போ வந்து பீம்ஸ், நம்ம டிசைன் ஆஃப் பீம்ஸ் அங்கே எப்படி நம்ம சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது ஜென்ரலாக. ஓகேங்களா? சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்னா டபுள் ரெயின்ஃபோர்ஸ், ஜென்ரல் இதே தான் ஃபார்முலா. நம்ம தனித்தனியாக டிசைன் பார்க்கும்போது தனித்தனியாக சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? எஸ். ஸோ சேம் அதேமாதிரி நமக்கு வந்து பீம் வரைஞ்சாச்சு நமக்கு. ஓகேங்களா? டாப்ல இருந்து நம்மளுடைய பாட்டம். ஓகேங்களா? பாட்டத்தில் இருந்து எஃபெக்டிவ் டெப்த், சென்டர் ஆஃப் தி கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் கம்ப்ரெஷன் ராடு வந்து எடுத்தோம் நமக்கு எஃபெக்டிவ் டெப்த். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா? 0 நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஓகேங்க, ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கர்வ் தான். ஸ்ட்ரெஸ் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரபாலிக் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் 0.45 FCK. ஸோ இதனோட வேல்யூ, இந்த டெப்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் வேல்யூ அப்படின்னா 3/7 ஆஃப் FCK இருக்கும். இது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இப்போது XU, ஓகேங்களா, இதனோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 0 வரலாம். அல்டிமேட் ஸ்ட்ரெயின் வேல்யூ எவ்வளோ சொல்கிறீங்க, 0.0035. ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆக்சுவல் கம்ப்ரெஷன் எங்கே ஆக்காது, அந்த 0.002 எங்கே வரும்னு தெரியுமா? தெரியாது. அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 0.002. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இந்த ஸ்மால் எக்ஸ் தானே வேணும். அப்போது 2. ஓகேங்களா? அப்போ 0.002 டிவைடட் பை 0.0035 ஈக்குவல் டு இன்டூ XU டிவைட் பை X. ஓகேங்களா? அப்போ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 4/7 வரும். 4/7 கீழே நமக்கு டோட்டல் டெப்த்து 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 - 4/7 3/7 ஆஃப் XU நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இட்ஸ் லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான், ஒன்றும் கிடையாது. அப்போ 3/7 4/7 கிடச்சிச்சு. டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வந்து 0.45 FCK. ஓகேங்களா? அப்போ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் ஆஃப் தி ஆக்சியல் கம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா நம்ம போடணும். Y பார் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு செக்ஷன் செட்டு A1 Y1 இஸ் ஈக்குவல் டு A2 Y2. அப்போ இந்த டாப்ல இருந்து அதனோட வேல்யூ வந்து 0.42 FC.
0.42 XU அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? டாப்ல இருந்து அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.42 XU நமக்கு வரும். அப்போ இங்கிருந்து நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு D minus 0.42 XU நமக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, D minus 0.42 XU லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ், அது போதும் நமக்கு. ஓகேங்களா? எஸ். இப்போ ஆக்சியல் டாப் ஆஃப்டர் மோஸ்ட் ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரெயின் கான்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0035, ஆக்சியல் கம்ப்ரெஷனில் 0.002, ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 0.87 FI யங் ஸ்மாலஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் 0.002. இது ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படின்றதுனால இட் இஸ் ஆக்டிங் லைக் இங்கேருந்தே இந்த ஸ்ட்ரெயின் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இது கம்ப்ரெஷன் ஏரியாவாக இருந்தாலுமே நமக்கு இட் இஸ் லோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஜோனாக இருந்தாலுமே இட் இஸ் ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம், இட் வில் டிஸ்ட்ரிபியூட் போத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், இப்போ லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? சேம் அதே கான்செப்ட் தான். அங்கே எப்படி பண்ணீங்க, இந்த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது டாப்ல வந்து ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட். ஓகே, XU அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் டாப். அதே மாதிரி ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் அப்படிங்கும்போது பேலன்ஸ் D minus XU அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு, நமக்கு ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் இங்கே வந்தாச்சு, ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் தனித்தனி எழுதியாச்சு. அப்போ ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா XUல ஒரு பக்கம் கொண்டு வந்தாச்சு, ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் ப்ளஸ் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல், இந்த பக்கம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட், இது மட்டும் தனியாக எங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்போ XU படி தான். அப்போ ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் ப்ளஸ் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் ப்ளஸ் ஸ்ட்ரெயின் இன் ஸ்டீல் தான் டிவைட் பை போட்டாச்சு நமக்கு. ஓகேங்களா? அப்போ XU படி அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோன்னா இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 0.0035 வரும். யங் ஸ்மாலஸ் வேல்யூ ஸ்டீலுக்கு 2 × 10⁵ தான், அதை அப்ளை பண்ணுங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் XU படி இஸ் ஈக்குவல் டு 700/1100 ப்ளஸ் 0.875. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டாலும் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அப்போது XU லிமிட்டிங் வேல்யூ வந்து உங்களை கேட்குறாங்க. ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் தி வாட். ஓகேங்களா? எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அங்கே மாடுலர் ரேஷியோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சொன்னோம், இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி பர்மிசிபிள் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். கரெக்டா? எஸ். அப்போ நான் பர்மிசிபிள் பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி கான்கிரீட் சொன்னீங்க, M. சரிங்களா? அப்போது XU லிமிட்டில் இங்கே என்ன இருக்காரு, FI மட்டும் தான் இருக்காரு, டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி ஸ்டீல் இப்படி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் FE 250? okay, XU limit value. Okay, the XU by D limit value depending upon the what. ஓகேங்களா? அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் a grade of steel only or characteristic strength of steel only. அப்போ FE 250 0.53, FE 405 0.48, FE 500 0.46. உங்களுக்கு என்ன 550 550 இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 250 போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ நமக்கு வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா. சரிங்களா? 700/1100 + 0.87 FI. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிங்க. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 1 minute. எஸ். ஸோ ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆக்சுவல் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் அங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பண்ண ஈக்குவேட்டிங் மூமெண்ட் ஏரியா. வாட் இஸ் மை மூமெண்ட் ஏரியா, ஸ்ட்ரெஸ் இன்டூ அதனுடைய ஏரியா ஆர் அதனுடைய ஏரியா இன்டூ நாட் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா தான் கரெக்ட், ஸ்ட்ரெஸ் இன்டூ அதனுடைய ஏரியா ஆர் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஈக்குவேட்டிங் ஏரியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஏரியா ஆஃப் கான்கிரீட் இஸ் ஈக்குவல் டு M இன்டூ ஏரியா ஆஃப் ஸ்டீல் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏரியா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ எங்கள் ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, டோட்டல் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எங்கே இருப்பாங்க, டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதனுடைய ஏரியாவையும் டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இதனுடைய ஏரியாவையும் இந்த ஸ்டீல் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஸ்டீல் இருக்கக்கூடிய 0.87 FI ஸ்ட்ரெஸ் இதனோட வேல்யூ. அப்போ டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இதுதான் டோட்டல் கம்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டென்ஷன். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது கண்டுபிடிக்கிறாங்களா? எஸ். அப்போ டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மூலம் டோட்டல் டென்ஷன் கண்டுபிடிச்சிடும். அப்போ ஸ்ட்ரெஸ் நமக்கு என்னது 0.87 FI ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா ஆஃப் தி டென்ஷன் ஸ்டீல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கிடச்சிருச்சா? எஸ், கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட், அப்போது இதனுடைய ஏரியா கண்டுபிடிங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஆக்சியல் கம்ப்ரெஷன், அது 3/7 ஹைட் வரும் ஒரு ரெக்டாங்குலர். அதுக்கப்புறம் ஒரு பெரபாலிக்காக போயிடுது. கரெக்டாக? எஸ். அப்போ பெரபாலிக்காக போகும்போது நமக்கு இதோட ஏரியா எங்கேன்னு தெரியுது பாருங்கள். ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனு இப்படி இருக்குது உங்களுக்கு. அப்போ இது 2/3 ஆக்குபை பண்ணியிருக்கோம், இது பேலன்ஸ் வந்து 1/3 ஆக்குபை பண்ணியிருக்கும். கரெக்டாக? எஸ். அப்போ இங்கே பாருங்கள், இது பெருசாக தானே இருக்குது. அப்போ 2/3 இது ஆக்குபை பண்ணிட்டாப்ல வருங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ 2/3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்குபை பண்ணுங்க. அப்போ 2/3 ஆஃப் இதனுடைய ஏரியா. இங்கே நார்மல் ஆஸ் இட் இஸ் பிரெத் இன்டூ ஹைட்டு போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ காமன் 0.45 FCK. இது பெரபாலிக்காக இருந்தாலும் அதே தான் ஆக்ட் ஆவார், ரெக்டாங்கிளாக இருந்தாலும் அதே தான் ஆக்ட் ஆவார். ஓகேங்களா? எஸ். 0.45 FCK ரெக்டாங்குலர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? RES ரெக்டாங்குலர் 0.45 FCK breadth of the beam போட்டாச்சு. ஹைட் வந்து 3/7 of XU, 3/7 of XU முடிஞ்சிருச்சு. breadth into 3/7 of XU ரெக்டாங்குலர் கண்டுபிடிச்சாச்சு. ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ் இதனுடைய பெரபாலிக் வர போகிறோம். பெரபாலிக் அப்படின்னா 2/3 of பெரபாலிக். ஓகேங்களா? 2/3 of பெரபாலிக் அப்படிங்கும்போது சேம் 0.45 FCK breadth, டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.47
FCK. ஓகேங்களா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.36 FCK B into XU. இந்த 0.36 FCK B into XU எப்படி வந்ததுன்னா இப்படி தான்பா வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் 0.0035 வில் யூஸ்டு ஃபார் 0.003ன்றுவாங்க. சரிங்களா, ஒயிட் நீ த்ரீல யூஸ் பண்ண மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் வச்சு மறுபடியும் ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோன்னா இதோட ஹைட் வந்து மாறும். சரிங்களா, அப்போ இந்த 3/7க்கு பதிலாக நீங்கள் 2/7 போட வேண்டியது இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இந்த பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதான். ஓகேங்களா, கேட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெட்டர். ஓகேங்களா, எஸ். ஸோ மூமெண்ட். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கம்பேரிஷன் செக்ஷன் கிளாஸிஃபை பண்ணிட்டு மூமெண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. மூமெண்ட் எதுன்னு ஃபார்முலா எழுதணும், ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸ் என்ன, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ், டேஞ்சல் ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். அப்போ பாருங்க 0.36 FCK D minus 0.42 XU இதனுடைய ஃபோர்ஸ், அதாவது இதனுடைய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் D minus 0.42 XCK. ஓகேங்களா, 0.36 FCK B into XU தானே கண்டுபிடிச்சிங்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்டூ லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் D minus 0.42 XCK. அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து 0.87 FO into AST D minus 0.42 into FCK அப்படின்னு சொல்கிறோம். D minus 0.42 into XU அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எந்த ஃபார்முலானா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் அப்பான் தி அவைலபிலிட்டி ஆஃப் தி டேட்டா. ஓகேங்களா, டேட்டா என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்சர் கரெக்டாக தான் நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ செக்ஷன் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இந்த செக்ஷன் கிளாசிஃபிகேஷன் அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எஸ். இப்போ லிமிட்டிங் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ லிமிட்டிங் வேல்யூ தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா, XU லிமிட்டிங் வேல்யூ மச் கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் வேல்யூ. ஓகேங்களா, அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் அம்மா ஏன் போகணும். ஓகே, செக்ஷன் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா, ஸோ செக்ஷன் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கும்போது XU டிவைடட் பை லிமிட் வேல்யூ மச் கிரேட்டர் தென், அதாவது ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் தான் வந்து லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகேங்களா, ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் லெஸ், அப்போ செக்ஷன் இஸ் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓகேங்களா, அப்போ XU லிமிட் வேல்யூ XU ஆக்சுவல்னா பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேலன்ஸ் செக்ஷன் என்ன, லிமிட்டிங் செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கிங் சிம்பத்தில் படிச்சிட்டோம். ஓகேங்களா, அப்போ XU வேல்யூ மச் லெஸ் தென் தி ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆக்சுவல் வேல்யூ தான் அதிகம் நமக்கு. சரிங்களா, ஆக்சுவலாக இது இப்படி எழுதிக்கலாம், ஆக்சுவல் வேல்யூ மச் கிரேட்டர் தென் தி லிமிட்டிங் வேல்யூ. அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். அப்போ ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். ஸோ அதில் வந்து லிமிட்டிங் செக்ஷன் அஷ்யூம் பண்ணி டிசைன் பண்ணுங்க. அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் XU ஆக்சுவல் வேல்யூ மச் கிரேட்டர் தென் தி லிமிட்டிங் வேல்யூ. ஓகேங்களா, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் கேஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, ஆஸ் பர் டிசைன் ORS is not allowed, so take XU limit is equal to XU value. ஓகேங்களா, எஸ். இப்போ XU ஆக்சுவல் வேல்யூ மச் கிரேட்டர் தான் XU லிமிட்னு சொல்லிட்டீங்க. அப்போ செக்ஷன் நமக்கு என்ன செக்ஷன், அது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். ஆஸ் பர் டிசைன் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன் இஸ் நாட் அலோட். என்ன ரீசன் சார், ஃபெயிலியர் இஸ் த கம்ப்ரஷன் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க, வித்தவுட் வார்னிங் சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து அது எனக்கு வேணாம், ஆஸ் பர் டிசைன் படி நான் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஸோ டேக் XU லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு XU பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த XU பேலன்ஸ்டு செக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஏதாச்சும் இருக்கா, இருக்குது. அப்போ லிமிட்டிங் மூமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது. XU கிரிட்டிக்கல் மீன்ஸ் லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் வேல்யூ இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க, டு ஃபைண்ட் அவுட் தி லிமிட்டிங் மூமெண்ட் ஆஃப் தி செக்ஷன் கொடுத்துருவாங்க, பிரெத் கொடுத்துருவாங்க. சரிங்களா, சைஸ் ஆஃப் தி மெம்பர் கொடுத்துருவாங்க. டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா எழுதுனா போதும், ஆன்சர் உடனே போட்டுடலாம். சரிங்களா, எஸ். அது எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்க. ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லிமிட்டிங் மூமெண்ட், ஓகே, லிமிட்டிங் மூமெண்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் கிரேட் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, லிமிட்டிங் மூமெண்ட் வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் தி கிரேட் ஆஃப் தி ஸ்டீல். இதையும் பார்த்துக்கோங்க, லிமிட்டிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும், லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸாக இருக்கட்டும், டிபெண்டிங் அப்பான் தி மெயின்லி டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். அப்போ MU லிமிட் இஸ் ஈக்குவல் டு 0.36 FCK B லிமிட் D minus 0.42 into லிமிட். ஏன் அந்த லிமிட்னு போட்டோம்னா பிகாஸ் ஆஃப் செக்ஷன் இஸ் த லிமிட்டிங் செக்ஷன். ஓகே, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம்பா. லிமிட் ஸ்டேட் மூமெண்ட் கண்டுபிடிக்குமா, லிமிட் ஸ்டேட் மூமெண்ட்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு போடணும். சரிங்களா, லிமிட்டிங் மூமெண்ட் அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா 0.36 FCK B into XU D minus 0.42 into XU லிமிட் அப்படின்னு போட்டால் போதும். சரிங்களா, அப்போ FE 250 யூஸ் பண்ணுறீங்க. அப்போ FE 250க்கு லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன, ஆர் XU by D வேல்யூ என்ன. இப்போ லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0.53 டைம்ஸ் ஆஃப் D. ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துட்டோமா, லிமிட்டிங் டெப்த் இஸ் ஈக்குவல் டு 700 by 1100 plus 0.87 FY அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ MU லிமிட்டிங் ஈக்குவல் டு 0.36 into FCK B அசட்டிஸ் அந்த ஃபார்முலா அப்படியே இருக்கு. XU லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.53 into D மைனஸ் 0.42 XU into 0.53 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா,
இப்போ நீங்க இத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் மல்டி பண்ணிக்கோங்க. இது 2 மல்டி பண்ணி இத வந்து டி வந்து கழிச்சுக்கோங்க. டிய காமனா எடுத்துக்கிட்டோம்னா, டி ஸ்கொயர் இந்த இடத்துல நமக்கு வந்துரும். ஓகேங்களா? அப்போ 0.148 FCK BD ஸ்கொயர். இதெல்லாம் நீங்க எதுவும் போட்டு பார்க்க தேவையில்லப்பா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? பட் இந்த 3 ஃபார்முலாவும் என்ன பண்ணணும்? அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? Fe 250யா 0.148 FCK BD ஸ்கொயர். 415யா 0.138 FCK BD ஸ்கொயர். 500ங்களா 0.134 FCK BD ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இதுல இருந்து கம்பல்சரி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் Fe415 கிரேட் ஆஃப் ஸ்டீல் பிரெத் சைஸ் கொடுத்துருவாங்க, டெப்த் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் அவுட் தி லிமிட்டிங் மூமெண்ட். டைரக்டா 0.138 FCK BD ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகே எஸ். இன் கேஸ் ஆஃப் ஓகேங்களா எஸ் இன் this case FY 250 grade of steel is more limiting moment value, but friction between concrete and rod is very less. That is, there is no mechanical friction and bond. Okay, sigma y value increasing, limiting moment value is decreasing. Okay, yes. The limiting moment value depending upon the grade of steel only. Okay, limiting actual limiting value depending upon the grade of steel only. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, சார் Fe 250ல மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, 0.148, இது 0.138. அப்போ நம்ம ஏன் Fe 250 யூஸ் பண்ணாமல் Fe 415 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், Fe 500 யூஸ் பண்ணுறோம்? ஏன் கிரேட் ஆஃப் ஸ்டீலை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க? 500Dன்றாங்க, 550Dன்றாங்க, 600Dன்றாங்க, 600XDன்றாங்க. அப்போ ஏன் 250 யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, MS பார் இது வந்து பார்த்தீங்கன்னா MS பார் மைல்டு ஸ்டீல் பார்ஸ். ஓகேங்களா? பிளைன் பார்ஸ். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பாண்டு நமக்கு இருக்காது. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க இங்கே ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் தேர் இஸ் நோ மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன் அண்ட் பாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, ஒரு மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன் நமக்கு இருக்காது, பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது. இப்போ நம்ம TMT பார் யூஸ் பண்ணுறோம், தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பார்ஸ். நமக்கு கிரிப் ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாக இருக்கும், பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் லென்த் ஆஃப் இடத்துல நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா போதும். பாண்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம 60% குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால் டெவலப் பண்ணுறது குறையும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ரீசன். சரிங்களா? எஸ். ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக லிமிட்டிங் மூமெண்ட் வேல்யூ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. தெரியுது இல்லைங்களா? எஸ். இங்கே 0.148, 138, 133, இங்கே பாருங்க 250, 415, 500. சரிங்களா? நெக்ஸ்ட் லிமிட்டிங் வேல்யூ டிபெண்டிங் ஆன் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஒன்லி. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமே. 700 டிவைடட் பை 1100 ப்ளஸ் 0.87 Fi டிபெண்டிங் அப்பான் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல் ஒன்லி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான்பா. ஸோ இந்த 3 மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். சரிங்களா? இதில் வந்து கேட்காத கொஷின்ஸே கிடையாது. டிசைன் ஆஃப் RCC மெம்பர்ஸ் அப்படின்னாவே பேசிக் வந்து இதுதான். ஓகேங்களா? செக்ஷனை கிளாஸிஃபை பண்ணணும், லிமிட்டிங் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும், ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும், மூமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், சைஸ் B = 2 டைம்ஸ் FD. அவ்வளோதான். இருக்கக்கூடிய மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏரியா ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு. அல்டிமேட் லோடு மெத்தட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண கிடையாது. பட் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நம்ம அந்த வாட்டர் டேங்க் டிசைன் அண்டு டேம் டிசைன், பிரிட்ஜ் டிசைனில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நவடேஸ் தே ஆர் யூசிங் ஃபார் ப்ரீசஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஓல்டு டெக்னாலஜியில் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பாருங்கள். ஓகே, ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இந்த ரிட்டையர் ஏஜ் இருக்கவங்க 58, ஒரு 50, 80 1 2 ரிட்டையர் ஆவாங்க. அவங்க இன்னும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. சைஸ் ஆஃப் மெம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீம் 700 mm 800 mm போடுவாங்க. சைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீம் சைஸ் 500, 550 அந்த ரேஞ்சு நமக்கு வந்துடும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் 600, 700 டெப்த் நம்ம போட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து திஸ் மெத்தட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சைஸ் ஆஃப் தி மெம்பர்லாம் வந்து அதிகமாக இருக்கு. அது ஒரு அன்எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த சைஸ் ஆஃப் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சைஸ் ஆஃப் மெம்பரை வந்து கொடுக்குறதுக்கு நம்ம ஃபார்ம் ஒர்க் ரெடி பண்ணணும், கீழே சப்போர்ட் ரெடி பண்ணணும். சரிங்களா? ஸோ இட் வில் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஒரே தியரி மட்டும் நம்ம அப்படி படிச்சிடறோம். ஓகேங்களா? சைஸ் ஆஃப் மெம்பர் வந்து சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஓகேங்களா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அல்டிமேட் லோடு மெத்தட் அண்டு லிமிட் ஸ்டேட் மெத்தட், இந்த 3 மெத்தட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பார்க்க போகிறோம். டிசைன் ஆஃப் பீம்ஸ், ஸ்லாப், ஃபுட்டிங்ஸ். ஓகேங்களா? இது அப்படியே இந்த மெத்தடை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், எப்படிலாம் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபுல்லாக A to Z ஃபுல் சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிவிடுவோம். சரிங்களா? நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? TNPC ஏஐக்கு படிங்க. சரிங்களா? SSC JEக்கு படிங்க. ஓகேங்களா? இல்லை JDOக்கு படிங்க. ஓகே, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். சரிங்களா? நம்ம போட்டு அதிகமாக போட்டு தியரியும் அதிகம் பேசுறது கிடையாது, ரொம்ப சம்மும் அதிகம் பேசுறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டை புரிஞ்சு மெத்தட்ஸ் புரிஞ்சு நீங்கள் படிக்கிறீங்களோ ஸோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து மறக்காது, ஈஸி.
ஓகேங்களா? ஸோ இத படிச்சு முடிச்சுட்டு, இந்த நோட்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணி, இந்த நோட்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த ரிவிஷன் நம்ம பண்ணும்போது, நீங்க நோட்ஸ் வந்து எழுத ஆரம்பிங்க. ஒரு டைம் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா, 10 டைம் படிச்சதுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்பவும் நான் அந்த நோட்ஸ் நான் இப்ப எழுதிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஏன்னா, ஒரு சில நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வரக்கூடிய பேசிக் கான்செப்ட்டா இருக்கட்டும், பிளஸ் ஒரு சில சம்முலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய நோட்ஸ்ல வந்து மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா, அது 2021 எழுதுன நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ நோட்ஸ் அப்படிங்கும்போது எல்லா கான்செப்ட்டும் வந்து இதில கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ.